இந்த நாளிலும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மகத்துவம் உள்ள வார்த்தைகள், மகிமையுள்ள வார்த்தைகள். இன்றைக்கும் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கும்படிக்க ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி செல்வார். யோவான் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். We have to abide in Christ Jesus. நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். நிலைத்து நிற்கிறதுனா என்ன அர்த்தம்னா, திரும்ப திரும்ப நம்மை நிரப்பிக் கொள்வது என்ற அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்ககிட்ட ஏதாவது வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா, வாகனங்கள் இருந்துச்சுன்னா, அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம், எப்படிப்பட்ட வாகனமாக இருந்தாலும் அந்த வாகனத்திற்கு எரிபொருளை நீங்கள் நிரப்ப வேண்டும். ஃபியூயலை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணாலுமே கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் அந்த ஃபியூயல் தீர்ந்து போயிடும். திரும்ப நீங்கள் ரீஃபில் பண்ணணும், ரீஃபியூயல் பண்ண வேண்டும். குறைந்து கொண்டே இருக்கும்பொழுது அதை நீங்கள் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் வழியில் எங்கேயும் பிரேக் டவுன் ஆகாது, பாதியில் நின்று விடாது வாகனம். அதே போல தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் தேவனிடத்தில் அதிக நேரத்தை செலவிடும் பொழுது, இயேசுவிலும் அவருடைய வார்த்தையிலும் நிலைத்து நிற்கும் பொழுது அதிக கனிகளை நம்மளால் கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்பொழுது மாத்திரம் அவரிடத்தில் நிலைத்து நின்று அவருடைய வார்த்தையை படித்து ஜெபம் பண்ணி அங்கிருந்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலுமே, நல்லா இருந்தாலும் மோசமாக இருந்தாலும் தேவனிடத்தில் நிலைத்து நிற்கணும், வார்த்தையில நிலைத்து நிற்கணும். திரும்ப திரும்ப நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் நம்ம பிரேக் டவுன் ஆகாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். இதில் 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. கனி கொடுக்கிற செடி, கனி கொடுக்காத செடி. ஆண்டோடைய வார்த்தையில் நீங்கள் நிலைத்து நிற்கும்போது, அவர் உங்களுக்குள்ள நிலைத்து நிற்கும்போது நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அப்போ உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், பிறர் உங்களை தொந்தரவு பண்ணும்போது, இல்லை உங்களை ஏதாவது சேதப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது உங்களிடத்திலிருந்து நல்ல கனிகளை அவர்கள் பறித்து கொண்டு போவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தையிலும் அவரிடத்திலும் நம் நிலைத்து நிற்காமல், அவரிடத்துல நேரம் செலவிடாமல், அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் கெட்ட கனிகளை கொடுப்போம். அந்த மாதிரி நேரத்தில் யாராவது நம்மளை தொந்தரவு பண்ணி நம்மளை சேதப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நம்ம இடத்திலிருந்து கெட்ட கனிகளை பெற்றுக்கொண்டு போவார்கள். நம்ம நல்ல ஆட்டிடியூட்னால நிறைந்திருக்கும் பொழுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற யாராக இருந்தாலுமே அவர்களுக்கு நல்ல கனிகளை நம்மளால கொடுக்க முடியும். நம்ம மோசமான ஆட்டிடியூட்ல நிரம்பி இருக்கும் பொழுது நம்மளை யாராவது தொட்டா நம்ம இடத்துல இருந்து கெட்ட கனிகள் தான் அவங்க கிடைக்கும். காட் ஹேபிட் இஸ் குட் ஹேபிட். நாம் தேவனோட நேரத்தை செலவிடும் பொழுது அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அது நம்முடைய உள்ளத்துல தங்கி இருக்கும்படி நாம் செய்யும் பொழுது உங்களால எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் வார்த்தை நம்மளை நிலைத்திராமல், நாம் தேவனில் நிலைத்திராமல் இருக்கும் பொழுது நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது, எதையும் செய்ய முடியும் என்ற காரியத்தை தீர்மானிக்கிறதே நீங்களும் நானும் தேவனிடத்தில் எவ்வளோ அதிகமாக நிலைத்திருக்கிறோம், அவர் வார்த்தை எவ்வளோ அதிகமாக நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கிறது, எப்போவெல்லாம் நிலைத்திருக்கிறது அப்படின்றத நம்ம யோசித்து பார்த்து நிதானித்து ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுது அதிக கனிகளை நம்மளால் கொடுக்க முடியும். உங்களால் எதையும் செய்ய முடியும். ஒருவேளை அவரிடத்துல நிலைத்திராமல் இருக்கும் பொழுது நம்மளால் எதையும் செய்ய முடியாது. இந்த 2 காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுறது நம்ம இடத்துல இருக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பில் இருக்கிறது, நம்முடைய தியாகத்தில் இருக்கிறது, இயேசுவுக்காய் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கும் அவருக்காக வாழும்படிக்கு தேவன் ஒரு நல்ல நாளை கொடுத்துருக்கிறார். அவர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், நல்ல கனிகளை கொடுங்கள். எல்லோருக்கும் நல்ல கனிகளை கொடுக்கும்படி உங்களை நல்ல மரமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.